வணக்கம். இது ரிலாக்ஸ் பிளஸ். பழைய ஹீரோக்களில் தனக்கென்ற நிலையை இன்றும் தக்க வைத்திருப்பவர் சத்யராஜ். வில்லனாக அறிமுகமாகி ஹீரோவாக பிரபலமான சத்யராஜ் தனக்கென்ற பாணியில் டயலாக் மற்றும் தனக்கென்ற ஒரு ஸ்டைலை இன்றும் தக்க வைத்திருப்பவர். இன்றைய சூழலில் இவர் ஹீரோவாக மட்டும் நடிக்காமல் பல குணச்சித்திர வேடங்களிலும் அழுத்தமான கதாபாத்திரங்களிலும் நடித்து இன்றளவும் மக்கள் மனதில் நிலைத்து நிற்கிறார். வெளிவட்டாரங்களில் இவர் எந்த இமேஜும் அல்லாது விக்கு வைக்காமல் கூட ஒரு தான் என்ற ஹீரோயின் இமேஜ் இல்லாமல் சராசரியாக நடந்து கொள்வது இவருடைய ஒரு பிளஸ் பாயிண்ட். இவருடைய மகன் சிபிராஜ் பெரிய அளவுல சினிமால சாதிக்காட்டினாலும் அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வைத்திருக்கிறார். சிபிராஜும் சத்யராஜும் இணைந்து பல படங்களில் நடித்திருக்கிறார்கள். அந்த படங்கள் என்ற வெற்றியை பெறாவிட்டாலும் வியாபார ரீதியாக அவைகள் வெற்றி படமாகவே அமைந்திருக்கிறது. சிபி மற்றும் சத்யராஜ் இணைந்து ஜாக்சன் குவை என்ற காமெடி மற்றும் பேய் படமான ஒரு படத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த படத்தை தரணிதரன் டைரக்ட் செய்திருக்கிறார்.